வணக்கம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தேகமே இருக்குது. இப்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அடிக்கடிக்கு சொல்லுவார் பல கூட்டங்களில், அதிமுக பாஜகவுடன் கள்ள தொடர்பில் இருக்காங்க, அவங்க அவங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, இது நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கூட அடிக்கடி சொல்லுவார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்கார். சமீப கூட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது, பாஜக அதிமுக கூட்டணி முறிவுங்கிறது கடந்த செப்டம்பர் முதற்கொண்டு, செப்டம்பர் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களாகவே பாஜகலேருந்து வெளியே வந்துட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் கூட்டணியில் இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாய் வழியாக தான் சொல்கிறதே தவிர உள் உணர்வுல சொல்லலை அப்படிங்கிறது அரசியல் புரசலாகவே தெரியுது, நல்லாவே தெரியுது, மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் தேமுதிக பாமக இந்த கூட்டணி அதிமுகவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இழுபறியாகவே ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் ஒரு முக்கிய நாளேட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜகனுடைய கதவு திறந்தே இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் நம்ம பாஜக கூட்டணிக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு முக்கிய நாளிதழில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த செய்தியை பார்த்துட்டு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இவர் அவர் பாஜகவில் அவங்க கதவு திறந்தே இருக்குன்னா, எங்களுடைய அதிமுக கதவு கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி எத்தனையோ நாளாயிடுச்சுங்க, நாங்கள்லாம் கேட்டை க்ளோஸ் பண்ணி பெரிய பூட்டு போட்டு சாத்திட்டோங்க, நாங்கள்லாம் யார் கூட கூட்டணி இல்லைங்க, நாங்கள்லாம் கூட்டணிக்கு வர்றது இல்லைங்க. ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எங்களுடைய மூத்த தலைவர்களை பற்றி இழிவுபடுத்துகிற வகையில், கொச்சைப்படுத்துகிற வகையில், சிறுமைப்படுத்துகிற வகையில் பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி அவங்களோட கூட்டணி இருக்கிறது? நாங்கள்லாம் அவங்களோட கூட்டணி வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க, முறிஞ்சுதான் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் ஒரு கோயில் பூஜைக்காக போயிருந்தார். அந்த இடத்துல செய்தியாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் என்ன சொல்லியது, ஒரு செய்தியாளர் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அமைச்சர் பாஜகவில் கூட்டணி வர்றதுக்கு எங்களுடைய கதவு திறந்தே இருக்குது, யாருனாலும் கூட்டணிக்கு வரலான்னு சொல்கிறாருங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்தி நான் பார்க்கவே இல்லைங்க, இது எனக்கு தெரியலையே, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செய்தியை பார்த்துட்டு எங்கள் கதவு நாங்கள் எப்பயோ பூட்டி வச்சிட்டோம், நாங்கள் பெரிய கேட்டை போட்டு அதுக்கு ஒரு பெரிய பூட்டை போட்டு நாங்கள் பூட்டிட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. உள்ளுக்குள்ளே ஒரு கட்சிக்குள்ளே அதிமுகவுக்குள்ளே ஒரு பொதுச் செயலாளர் இப்படி சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்படி சொல்கிறாரு, இவர் பார்த்த மாதிரி சொல்கிறாரு, செய்தி இவர் பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதிமுகவுக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு இருக்கிறதா தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், முக்கிய தலைவர்களுக்குள்ளே ஒரு கசமசா இருக்கிறதா செய்யுது. காரணம் என்னென்னா, ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க அதிமுகக்குள்ளே, வேணாங்க நமக்கு எதுக்கு வம்பு, மத்தியில் நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு மத்தியில் ஒரு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். கடந்த 4 ஆண்டுகள் நம்ம முதலமைச்சராக இருந்தபொழுது நமக்கு நிறைய சப்போர்ட் அதிமுகவுக்கு பாஜக கொடுத்துட்டே இருந்தாங்க, அதை நம்ம மறக்கக்கூடாது, அதனால் மீண்டும் பாஜகவில் கூட்டணி வச்சுக்கலாங்க அப்படின்னு அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய பொறுப்பாளர், நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு பரிசீலனையில் தான் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டு காணாமல் போய்கிட்டு இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு இன்னும் சில நாட்களில் பூதாகரமாக வெடித்து வெளியே வந்துடும். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் கூட்டணி வைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னென்னா, பாஜகவுடைய நோக்கம் என்னென்னா, தேமுதிக, பாமக, அதிமுக இந்த மூன்றையும் தன் கட்சியில் இணைக்கணும், தமிழகத்தில் மிகப்பெரிய கால் உண்டுனாங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, ஒரு குரூப் வேணாங்க, நம்முடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க, அதனால் நம்ம பாஜகவில் இனிமேல் கூட்டணிக்கு போகக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு குரூப்பு பேசுகிறாங்க. இன்னொரு குரூப்பு, பாஜக இனிமேல் அடுத்து இந்த தேர்தலை வென்று அவங்க மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கலாயிடுங்க, அதாவது அந்த நிலைமை நமக்கு உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் ஒரு கலைஞர் கூட அடிக்கடி சொல்லுவார். திமுகனுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னுவார். கூட்டாட்சி தத்துவத்தை அவர் பெரிய அளவில் விரும்புவார் மத்தியில். அதே போல் மாநிலத்தில் சுயாட்சின்னுவார். அந்த வகையில் அந்த கோட்பாடுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னா கூட இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இன்னும் 2026 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதன் பிறகு மத்தியில் மோடியை திருப்பி வந்துட்டாருன்னா பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டிய
வேண்டிய சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பல்வேறு கட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகிட்டே இருக்குது. அதனால கடைசி கட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், பாஜகவில் ஒரு கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க, கள்ள உறவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த நிலை நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாயிடும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தனித்து நிற்கிறேன், தன்னிச்சையாக நிற்கிறேங்கிறதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா தான். இது வந்து கடைசி கட்டத்தில் பாஜகவில் இணைந்து மிகப்பெரிய அரசியலை இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சிக்கல் மாட்டிக்குவாருங்க அப்படிங்கிற கருத்தும் நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்குமா இல்லை தனித்து நிற்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.